வணக்கம், நான் டாக்டர் மைதிலி. இன்னைக்கு நிகழ்ச்சியில் ஏகப்பட்ட நோய் தொற்று பாதிப்பு உண்டாகக்கூடிய வாய்ப்பை கம்மி பண்ணி ஆரோக்கியமாக வாழறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடிய லெமன் கிராஸ், ஆங்கிலத்தில் லெமன் கிராஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, தமிழில் தேசி புல் அப்படின்னு சொல்லுவாங்க, ஒரு சிலர் பார்த்தா இதை எலுமிச்சை புல் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த லெமன் கிராஸ் கொண்டு தேநீர் எப்படி தயார் பண்ணலாம், இதை குடிக்கிறதால என்ன மாதிரியான ஆரோக்கிய நன்மைகள் கிடைக்கும்ன்றதை பற்றி இன்னைக்கு நிகழ்ச்சியில் தெளிவாக சொல்கிறேன். முதல்ல லெமன் கிராஸ் அப்படின்றது உங்களுக்கு கிடைச்சது அப்படின்னா, நீட்டாக இருக்கக்கூடிய இந்த புல் ஒரு 2 எடுத்துக்கோங்க. சின்ன சின்ன துண்டுகளா சிசர் இல்ல கையிலேயே நீங்க நறுக்கி கட் பண்ணிட்டு நல்ல முதல்ல தண்ணியில கிளீனா கழுவி அலசி சுத்தம் செய்ததுக்கு அப்புறம் 2 கிளாஸ் அளவு தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க வைங்க. இந்த 2 கிளாஸ் அப்படின்றது நல்லா கொதித்து குறைந்து 60 மில்லி வர வரைக்கும் நல்லா கொதிக்க வைக்கணும். 60 மில்லி வந்ததும் வடிகட்டி வெதுவெதுப்பான சூட்டில் இதை நீங்க அப்படியே குடிச்சிடலாம். இனிப்புலாம் எதுவும் சேர்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. காலையில முதல் உணவா எடுத்துக்கலாம். அப்படி இல்லைன்னா காலை உணவுக்கு 30 நிமிடம் முன்னாடி எடுத்துக்கலாம். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு 30 மினிட்ஸ் பிஃபோர். அப்படியும் இல்லைனா 11 மணி அளவில் மிட் மார்னிங் ஸ்நாக்ஸ் மாதிரி நீங்கள் குடிச்சிடலாம். இல்லை ஈவினிங் டீ காஃபி குடிக்கிற பழக்கம் இருக்குது அப்படின்னா டீ காஃபிக்கு பதிலாக 4 இல்லை 5 மணி அளவில் ஒரு கிளாஸ் வெதுவெதுப்பான சூட்டில் இந்த லெமன் கிராஸ் டீ நீங்கள் குடிச்சிடலாம். வெதுவெதுப்பான சூட்டில் இதை நீங்கள் தொடர்ச்சியாக குடிச்சிட்டே வரும்போது எந்தெந்த நோய்கள்லாம் ஏற்படாமல் தடுக்கலான்னு பார்த்தீங்கன்னா, லெமன் கிராஸில் ரொம்ப குறிப்பாக சிட்ரால் அப்படின்னு சொல்லக்கூடிய முக்கியமான ஒரு வேதிப்பொருள் அதிக அளவில் இருக்கிறதால இந்த சிட்ரால் அப்படின்றது என்ன செய்யும்னு பார்த்தீங்கன்னா, எந்த வகை புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியுமே நம்ம உடம்புல உண்டாகக்கூடிய வாய்ப்பை தடுத்து ஆரோக்கியமாக வாழறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ரொம்ப குறிப்பாக நம்ம உடம்புல புற்றுநோய் செல்லோட வளர்ச்சியெல்லாம் தூண்டக்கூடிய ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் இருக்கு இல்லையா, இந்த ஃப்ரீ ரேடிக்கல் ஒவ்வொன்றையும் எதிர்த்து போராடும். இதனால் பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு ஏற்படக்கூடிய மார்பக புற்றுநோய், ஆண்களுக்கு வரக்கூடிய புரோஸ்டேட் கேன்சர், ஓவரி கேன்சர், நுரையீரல் புற்றுநோய், சரும புற்றுநோய் இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை தடுத்து ஆரோக்கியமாக வாழறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ரொம்ப குறிப்பாக பெருங்குடல் புற்றுநோய் உண்டாகக்கூடிய வாய்ப்பையே தடுக்கும். பெருங்குடல் அழற்சி பாதிப்பு இருக்கு அப்படின்னா அதையும் சீக்கிரமே சரி பண்ண இந்த எலுமிச்சை புல் அப்படின்னு சொல்லக்கூடிய லெமன் கிராஸ் அப்படின்றது ரொம்பவே பயன் தரும். இதோட மட்டும் கிடையாது, ரொம்ப குறிப்பாக ஓரல் ஹெல்த்துக்கு இது ரொம்பவே உதவியாக இருக்கும். அதாவது பற்களோட ஆரோக்கியம், வாய் துர்நாற்றம், ஒரு சிலருக்கு பேசும்போது வாய் துர்நாற்றம் அதிகமாக இருக்கும் இல்லையா, இந்த துர்நாற்றம் பாதிப்பையும் சீக்கிரமே கம்மி பண்ணிடும். பேட் பிரெத் இருக்கு அப்படின்னா ஹாலிடோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த பேட் பிரெத்தையும் சீக்கிரமே சரி பண்ணுறதோட மட்டும் கிடையாது, பற்கள்ல ஈறுகளில் ஏற்படக்கூடிய அழற்சி நோய், அதாவது ஜிஞ்சிவைட்டிஸ், பிளேக் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாதிப்பு, இதெல்லாம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை தடுத்து ஆக மொத்தம் நம்ம பற்களோட ஆரோக்கியம், ஈறு பகுதி ஆரோக்கியமாக செயல்பட வைக்கிறதுக்கும் இது ரொம்பவே உதவியாக இருக்கும். ரொம்ப குறிப்பாக ஆன்டி ஃபங்கல் குணம் அப்படின்றது இந்த எலுமிச்சை புல்ல அதிக அளவில் இருக்குது. இது என்ன செய்யும்னு கேட்டிங்கன்னா, எந்த வகை ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் நோய் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் தடுத்து ஆரோக்கியமாக வாழறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். ரொம்ப குறிப்பாக உயர் ரத்த அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை தடுத்துரும். ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய பிபி எப்போவுமே நார்மலில் பராமரிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கும். எப்படின்னா வேசோ டைலேட்டர் குணம் அப்படின்றது இயற்கையாகவே இதில் அதிகமாக இருக்குது. நம்ம பிளட் வெசல்ஸ் இருக்கு இல்லையா, ரத்த நாளங்களில் இறுக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை தடுக்கும். இதனால் பிளட் வெசலுக்கு உள்ளே போகக்கூடிய ரத்த ஓட்டத்தை சீராக வைக்கும். இதனால் பார்த்தா உயர் ரத்த அழுத்தம் ஏற்படக்கூடிய வாய்ப்பை தடுத்து பிபின்னு சொல்லக்கூடிய ரத்த அழுத்தத்தை எப்போவுமே சராசரி நார்மலில் பார்டரில் மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த எலுமிச்சை புல் அப்படின்றது ரொம்பவே பயன் தரும். இதோட மட்டும் கிடையாது, ரொம்ப குறிப்பாக இந்த லெமன் கிராஸ் அப்படின்றது பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு நேச்சுரலான டீடாக்ஸாக செயல்படும். அதாவது உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் கம்மி பண்ண முடியும். ஏன்னா நம்ம உடம்புல இருக்கக்கூடிய அத்தனை கழிவுகள், அந்த நச்சுக்கள் அத்தனையும் வெளியேற்றம் செய்யுது இல்லையா, இதனால் பார்த்தா ரொம்ப குறிப்பாக உடல் பருமனாக இருக்கிறவங்களுக்கு உடல் எடையை ஆரோக்கியமான முறையில் கம்மி பண்ண முடியும். நேச்சுரல் டீடாக்ஸாக செயல்படுதுன்னு சொன்னேன் இல்லையா, இதனாலேயே பார்த்தா குடல் கழிவுகளையும் இயற்கையான முறையில் வெளியேற்றம் செய்திடும். இதனால் குடல் பகுதியோட இயக்கமும் சீராக இருக்கும், செரிமானமும் சீராக இருக்கும், மலச்சிக்கல் பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் ரொம்பவே கம்மி பண்ண முடியும். தொடர்ச்சியாக அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு ஒரு தடவை இல்லை 2 தடவையாவது இந்த லெமன் கிராஸ் டீ வெதுவெதுப்பான சூட்டில் நீங்கள் எடுத்துகிட்டே வந்தீங்க அப்படின்னும் போது இந்த தேநீர் மன அழுத்தத்தை கம்மி பண்ணிடும். ஒரு படபடப்பு இருக்குது, ஆங்ஸைட்டி இருக்குது, ஒரு மன அழுத்தம் நமக்கே தெரியாத உள்ளுக்குள்ள ஏதோ ஒரு மன அழுத்தம் இருக்குது, இல்லை ரொம்ப அட்வான்ஸ் ஸ்டேட்டுக்கு போய் குரோனிக்காக ஒரு டிப்ரெஷன் ஸ்டேட்டுக்கே நீங்கள் போயிட்டீங்க அப்படின்னா கூட, எவ்வளோ மன அழுத்தம் இருக்குது அப்படின்னாலும் அதை சீக்கிரமே இயற்கையாகவே கம்மி பண்ணி நம்ம மன ஆரோக்கியத்துக்கும் பார்த்தீங்கன்னா இந்த லெமன் கிராஸ் அப்படின்றத ரொம்ப ரொம்ப பயன்
தரும். ரொம்ப குறிப்பா தூக்கமின்மை பாதிப்பு இருந்து இரவு படுத்த உடனே தூக்கம் வரல, இல்ல நிம்மதியான ஒரு தூக்கம் இல்ல, ஆழ்ந்த தூக்கம் இல்ல அப்படின்றவங்களுக்கு நல்ல ஒரு ஆழ்ந்த தூக்கத்தை தரக்கூடிய தன்மையும் பார்த்தா இயற்கையாவே லெமன் கிராஸ்ல அதிக அளவில் இருக்கு. இதனால இந்த எலுமிச்சை புல் அப்படின்னு சொல்லக்கூடிய தேசி புல் லெமன் கிராஸ் டீ வாரத்துக்கு ஒரு தடவை தொடர்ச்சியா குடிக்கிறத ஒரு பழக்கமா கொண்டு வர்றதால நேச்சுரலான டீடாக்ஸாவும் செயல்படும். ஏகப்பட்ட நோய் தொற்று பாதிப்பு ஏற்படக்கூடிய வாய்ப்பையும் தடுத்து ஆரோக்கியமா வாழறதுக்கு ரொம்பவே உதவியா இருக்கும். தேங்க்யூ.